பேரும் முகங்களும் தான் மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த ரேப்பு, கொலை, கஞ்சா இதெல்லாம் வந்து ஓயற மாதிரியே தெரியல. நியூஸ் பார்த்துருப்பீங்க. பீகாரை சேர்ந்த கௌரவகுமாருங்கிறவரோட ஃபேமிலியை அதே பீகாரை சேர்ந்த ஒரு 7 பேர் சேர்ந்து அவங்க மனைவியை ரேப் பண்ணி தடுக்க வந்த கௌரவகுமார் அவரையும் கொண்டு 2 வயசு குழந்தை, அதுக்கு பேசக்கூட வராது, இனி பேசக்கூட ஆரம்பிச்சிருக்காரு, அந்த குழந்தையும் கொண்டு பாட்டு பாட்டா வெட்டி பையில தூக்கி வீசியிருக்கானுங்க. ரத்தம் வருதேன்னு ஏதோ பையிலன்னு பார்த்துட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணி இந்த இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த 2 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு, எவ்வளவு ஒரு வெறி கொண்டு ஒரு வெறி நாயா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கானுங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த சொசைட்டில. அந்த வெறியை வந்து இன்னுமே வந்து உற்சாகப்படுத்தி இதெல்லாம் பண்ணுடா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து சரக்கு விற்குது. கஞ்சாவே இல்லை, தமிழ்நாடே வந்து கஞ்சா போதையிலேயே இல்லாம மாநிலம் அப்படின்லாம் மினிஸ்டர்லாம் ஏதோ பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து சிரிச்சுக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும்னு தெரியல. முதலமைச்சர் அவர் வந்து ஸ்டேஜில் சொல்றாரு, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான், எல்லாம் பொய் பேசுறாங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அப்படின்னு. இதை ரேப் பண்ணி கொன்னவங்க வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களாவே இருக்கட்டும், நடந்தது நம்ம ஊர்ல, நீங்க முதலமைச்சராக இருக்க ஒரு ஸ்டேட்ல. இப்போ எல்லாரும் கேட்கலாம் என்ன எங்க எது நடந்தாலும் முதலமைச்சர் கட்சி ஆளுங்கட்சி திமுக டிஎம்கே அப்படின்ட்டே இருக்கீங்க, ஒரு முக்குலையும் போய் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க முடியுமா, என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்லாம் சில பேர் சோகால்டு எலைட் பொலிட்டிக்ஸ்லாம் சில இதெல்லாம் பேசுவானுங்க. ஒன்று சொல்லிக்கணும், ஆமா ஒவ்வொரு இடத்துலும் போய் அவரால் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாதுதான் ஒத்துக்கிறேன். சட்ட ஒழுங்குன்னு ஒன்று இருக்கு, அதை ஸ்ட்ராங் படுத்தலாம், பயத்தை வர வைக்கலாம். ஒரு ரேப்புன்னு ஒன்று பண்ணானா அவன் காலி, அவன் லைஃபே முடிஞ்சு, அவன் கை கால் உடைச்சு ஓரமா நொண்டி நடக்கிற கூட இல்லாம வழி இல்லாம உட்கார வச்சிருவாங்க போலீஸு அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வரணும். அந்த ரேப்புங்கிற அந்த விஷயத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் மொத்தமாவே சொல்றேன், அதையெல்லாம் ஒரு விஷயமாவே அவங்க எடுத்துக்கிறது இல்லை, ஜஸ்ட் அ நியூஸ் அப்படி ஆயிடுச்சு. எத்தனை ரேப்பு கேட்டே எத்தனடா நியூஸ் கேட்கறது, ரேப்பு 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 எவ்வளவுதானா கேட்கறது.